ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கை வச்சு நல்ல ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிக பொருளாக எதுவுமே தேவையில்லை. உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியை வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். அதுவும் உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்கை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு அதிகப்படுத்திக்கோங்க. தண்ணியில் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட மண்ணே இல்லாத மாதிரி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக. இப்போது மேலே இருக்கிற இந்த தோலை மட்டும் நம்ம முதல்ல சீவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முதல்ல இந்த ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா கட்டமாக நமக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த ஓரங்களெல்லாம் ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே சேர்த்துக்கிறேன், ரொம்ப பெருசாக எடுக்கல. கொஞ்சமாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணும்பொழுதே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு வச்சுடுங்க. ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும். அதனால் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப மாறிடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு நம்ம இன்னொரு முறை தண்ணி சேர்த்து ஒரு முறை அலசி எடுத்துக்கலாம். மொத்தமாக உருளைக்கிழங்கு ஒரு 2 முறை நீங்கள் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. தண்ணியில் உருளைக்கிழங்கு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு தான் வேகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் உருளைக்கிழங்கு. ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் சீக்கிரமாக வெந்து கையில் மசிக்கிற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு வரக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்ததுன்னா போதும். நம்ம எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி முழுசாகவே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். 5 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டாக பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகரண்டியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து வடிகட்டிடலாம். இப்போ இதுக்கு மேலே நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருந்ததுன்னா நீங்கள் கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கும் பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். நல்லா 2 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு காட்டன் துணி தான் எடுத்து வச்சுருக்கேன். கலர் பிடிக்காத மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா அப்படி பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது மீதி இருக்கிற இந்த துணி அப்படி போட்டு இது மேலே நல்லா இப்படி தொடச்சி விட்டுடலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு நம்ம கையில் தொட்டோம்னா நல்லா உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். தண்ணியே இல்லை இப்போ நம்ம கையில். இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரில் நான் இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கவரில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக இதுக்கு கூட நீங்கள் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்கணும். நான் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்குக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ கவரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி டைட்டாக உள்ளே காற்று போகிற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இப்படி குலுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நல்லா ஃபுல்லாக ஈவனாக எல்லா உருளைக்கிழங்குக்கும் மாவு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டு நல்லா கலந்து கொடுத்து அப்படியெல்லாம் எடுக்காமல் ஒரே ஒரு கவர் இருந்தால் போதும். கவரில் உருளைக்கிழங்கையும் கார்ன்ஃப்ளவரையும் போட்டு நம்ம இப்படி நல்லா குலுக்கி கொடுத்தோம்னா எல்லா உருளைக்கிழங்குலையுமே ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு பிளேட்டில் கூட கொட்டி காட்டுறேன். நல்லா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துருச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸ். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே இந்த ஸ்நாக்கை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் கூட எடுத்து போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வரும். உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே பாதி வேக்காடு நம்ம வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெயில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணாலே போதும். கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து மாறி இருக்கும், அவ்வளோதான், ரொம்பலாம் மாறி இருக்காது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டுக்கோங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வந்துடும். அப்போ எண்ணெயே இல்லாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நீங்கள் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. வெறும் உருளைக்கிழங்கு இப்படி ஃப்ரை பண்ண உடனே சாப்பிடாம மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. மிளகாய்த்தூள் அப்புறம் சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மூணையும் சேர்த்து உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் பிடிக்கும்னா நீங்கள் வெறுமனே உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த டொமேட்டோ சாஸோடு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சாட் மசாலாவும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.